ஹலோ எவ்ரிவன். எங்கள வாழவே விட மாட்டீங்களா? சரி, எங்களோட சொத்துக்கள், பொது சொத்துக்கள் எல்லாத்தையும் பிடுங்கிடலான்னு பார்க்குறீங்களா? அபகரிச்சிடலான்னு பார்க்குறீங்களா? அது எங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு புடிக்கலையா? சரி, ஆ எங்களோட அதிகாரத்த எல்லாத்தையும் முடக்கிடலான்னு பார்க்குறீங்களா? இப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதும் உள்ள சிறுபான்மை மக்கள் இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால? இந்த வக்ஃப் பில் பாஸ் ஆச்சுல்ல இப்ப. அதனால. கிட்டத்தட்ட 14 மணி நேரங்க. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் பார்லிமென்ட்ல ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி எத்தன கட்சி உள்ள இருக்கிறாங்களோ, அத்தன கட்சியும் இத குறித்து தான் டிபேட் பண்ணியிருக்காங்க. இத குறித்து தான் விவாதிச்சிருக்காங்க. அதுல எக்கச்சக்கமான எதிர்ப்பு. எதிர்க்கட்சியிலருந்து எக்கச்சக்கமான எதிர்ப்பு ஆளுங்கட்சிக்கு. ஆனாலும் 282 வோட் வாங்கி அந்த பில்ல நைட் 2 மணிக்கு பாஸ் பண்ணி முடிக்கிறாங்க ஆளுங்கட்சி. நிஜமாலே இந்த பில்னால மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு உள்ளதா? பாதிப்பு இருக்கா? இல்ல நல்லதுக்காண்டி தான் இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறத மொத்தமா டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுனா தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் இந்த வீடியோ இமிடியேட்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வக்ஃப்னா என்ன? வக்ஃப் போர்டுனா என்ன? வக்ஃப் பில்லுனா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வக்ஃப்னா ஒண்ணுமே கிடையாது. வக்ஃப்னா ஆ ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு லேண்டோ, ஒரு ப்ராப்பர்ட்டியோ நீங்களோ, உங்க ஆன்செஸ்டரோ, நானோ இல்ல எங்களோட அப்பாவோ, எங்களோட ஆன்செஸ்டரோ அந்த ப்ராப்பர்ட்டிய வக்ஃப்க்குன்னு குடுத்துருவாங்க. வக்ஃப்க்குன்னு எதுக்கு குடுப்பாங்கன்னா, வக்ஃப்ன்னு என்ன எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா, அத ஒன்லி ஃபார் இஸ்லாமிக் டெவலப்மென்ட்‌டுக்கு மட்டும் தான், இஸ்லாமிக் ரிலிஜியன் டெவலப்மென்ட்‌டுக்கு மட்டும் தான் அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிய யூஸ் பண்ணணும். அத நான் கொண்டாடக்கூடாது. இப்ப எங்க அப்பா அந்த வக்ஃப் போர்டுக்குன்னு எழுதி குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. வக்ஃப்க்குன்னு அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி குடுத்துட்டாருன்னா, ஒரு 30, 40 லேண்ட, அந்த லேண்ட நான் ஓனர்ஷிப் என்ட்ட இருக்கும். எங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த ஓனர்ஷிப் என்ட்ட தான் இருக்கும். இருந்தாலும் அத எங்க அப்பா வக்ஃப்‌க்கு எழுதி குடுத்துருவாரு. அதுல நானு என்னென்ன பண்ணலான்னா, இஸ்லாமிக் இஸ்லாத்த டெவலப் பண்றக்காண்டி நான் பள்ளிவாசல் கட்டலாம் அங்க. ஓகேங்களா? இந்த மாரி பள்ளிவாசல் கட்டுறது, சில பேர் தர்கா கட்டுவாங்க. ஆ சில பேர் கிரேவ் யார்ட்ஸ் கட்டியிருப்பாங்க. ஃப்ரீயா குடுத்துருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எஜுகேஷன் சென்டர், இஸ்லாமிக் எஜுகேஷன் சென்டர், இல்லாட்டி இஸ்லாமிக் காலேஜஸ், ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் சென்டர்ன்னு என்ன சொல்றேன்னா, அந்த மதர்ஸா மதர்ஸா கட்டியிருப்பாங்க. இந்த மாரி இஸ்லாத்த டெவலப் பண்றதுக்கு மட்டும் தான் இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணும். அதான் ரூல்ஸ். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிருச்சுன்னா. ஓகேங்களா? அடுத்தது, இப்ப இது இந்தியா முழுசும் இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 6,00,000 ஏக்கர் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது வக்ஃப் கவுன்சில்னு வரும். அந்த வக்ஃப் கவுன்சில் மூலியமா இந்த கணக்கெடுப்புலாம் எடுக்கப்பட்டது. நான் சொல்றேன். ஆ இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு. இவ்வளோ ப்ராப்பர்ட்டி நம்ம மேனேஜ் பண்ணணும்ல. மேனேஜ் பண்றதுக்காண்டி கவர்ன்மெண்ட் ஒரு போர்ட் ஒண்ணு கொண்டு வருது. அந்த போர்ட் பேர் தான் வக்ஃப் போர்ட். அந்த வக்ஃப் போர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வேலை என்னன்னா, அத அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது. அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னா, டைரக்ட்டா உள்ள இறங்கி டிசிஷன் எடுக்கிறது கிடையாது. எப்படி டிசிஷன் நான் சொல்றேன்னா, இங்க இப்ப இவங்க பள்ளிவாசல் கட்டலாம், கிரேவ் யார்ட்ஸ், இந்த மாரி அவங்களுக்கு அந்த ஓனர் டிசிஷன் பண்ணலாம். டிசிஷன் எடுக்கலாம். இந்த டிசிஷன் யார் எடுக்கலாம்னா, இதுக்கு யார நியமிச்சிருப்பாங்கன்னா, முத்தவல்லின்னு சொல்லுவாங்க. முத்தவல்லின்னா அட்மின் மாரின்னு வச்சுக்கங்களேன். முத்தவல்லி என்ன பண்ணுவாருன்னா, அவர் யாரா இருக்கலாம்னா, அவரு ஓனரா இருக்கலாம். இடம் குடுத்தவரா இருக்கலாம். இல்லன்னா, பரம்பரையா அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ணியிருக்கலாம். அவங்களோட அப்பா ஃபர்ஸ்ட் மேனேஜ் பண்ணிருக்கலாம். அவங்க அப்பா குடுத்துருக்கலாம். அடுத்தது அடுத்த சன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாரி அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவர் தான் முத்தவல்லி. ஓகேங்களா? அவரு அவரு ஒரு லோக்கல் மக்கள வச்சு டிசிஷன் எடுத்து, அங்க உள்ள கமிட்டி ஒண்ணு வச்சிருப்பாங்க. லோக்கல் ஏரியால வச்சிருப்பாங்க. அவங்கலாம் டிசிஷன் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கலாம். இவங்க வக்ஃப் போர்டு இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணலாம்னா, அங்க எதுவுமே என்க்ரோச்மென்ட்னா எதுவுமே கிரிமினல் வேலை நடக்கல. ஆடிட்டிங்லாம் கரெக்ட்டா நடக்குதா? கரெக்ட்டா அது இஸ்லாமிக் டெவலப்மென்ட்‌க்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்களா? அத மட்டும் கண்காணிக்கிறது தான் இவங்களோட வேலை. யாரு? வக்ஃப் போர்டோட வேலை. ஓகேங்களா? ஏன்னா இவ்ளோ சொத்து இருக்குது. அது மிஸ்யூஸ் ஆயிறக்கூடாதுல்ல. அதனால கவர்ன்மெண்ட் பாத்துக்கறக்காண்டி இந்த வக்ஃப் போர்டுன்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ஓகேங்களா? வக்ஃப் போர்டு வந்துருச்சுங்க. வக்ஃப் போர்டு வந்த உடனே, அடுத்தது ஒரு 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 கமிட்டி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதே மாரி இந்த வக்ஃப் போர்டுக்குன்னு ஒரு ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன் இருக்குது. இந்த வக்ஃப் போர்டுல அ கிட்டத்தட்ட 3 தடவ ஃபர்ஸ்ட்டு 1954ல 1954ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, வக்ஃப் போர்டு, வக்ஃப் லான்னு கொண்டு வராங்க.
ஓகேங்களா, எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸ்டேட் வக்ஃப் போர்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை கொண்டு வராங்க, வக்ஃப் ஆக்ட்னு சொல்லிட்டு 1954ல். அதுக்கப்புறம் 1995ல் இந்த ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. 1954 ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டியை ஸ்ட்ராங்காக மேனேஜ் பண்ணணும், எதுவுமே மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல சட்டங்கள், பல திருத்தங்கள் கொண்டு வராங்க, பல சட்டங்கள் கொண்டு வராங்க, திருத்தங்கள் கொண்டு வராங்க. ஓகேங்களா, அதில் மெயினாக என்ன கொண்டு வர்றதுன்னா, இந்த நான் பெயிலபிள் லா, நான் பெயிலபிள் ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பெயில் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி பல சட்டங்கள் கொண்டு வராங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், இப்போதான் இதுதான் மெயின் பாயிண்ட் உங்களுக்கு. சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில்னா மொத்தம் இந்தியாவுக்கு ஒரு வக்ஃப் கவுன்சில். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, ஸ்டேட் வக்ஃப் கவுன்சில் மட்டும் தான் இருந்துச்சு. ஸ்டேட்டுக்கு ஒரு வக்ஃப் கவுன்சில், ஸ்டேட் வக்ஃப் போர்டு. அந்த வக்ஃப் போர்டு கீழே தான் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே எத்தனை வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியாக 1995 ஆக்டில் 1954 ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில்னு ஒன்று கொண்டு வராங்க. அதை நேஷ்னல் லெவலில் மொத்தமாக மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இன்னொரு மெயினான சேஞ்சஸ் ஒன்று கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி பண்ணியிருக்கணும். வக்ஃப்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சும்மா நீ பேரால் கொடுத்துட்டா வக்ஃப்னு பள்ளிவாசல் கட்டலாம் முடியாதுப்பா. பள்ளிவாசல் கட்டதுக்கப்புறம் வக்ஃபா, அது வக்ஃபு பேரில் ரிஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி 1995ல் கொண்டு வராங்க. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஆக்ட் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, 2013 ஆக்டில் என்க்ரோச்மெண்ட், 1995 ஆக்டில் அந்த என்க்ரோச்மெண்ட் வரல. 2013ல் தான் இந்த என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் வருது. என்ன என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் வருதுன்னா, ஏதாச்சும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், கிரிமினல் யூஸ் பண்ணிட்டேன்னா, அஃபென்ஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் பெயிலபிள் ஜெயில் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. இதெல்லாம், இந்த ரூல்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க பாருங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல, இதை ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வக்ஃப் பில். அதை தான் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க, வக்ஃப் பில்லுன்னு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்படின்னா கிட்டத்தட்ட 3 தடவை, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 தடவை வக்ஃப் பில் பாஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 3 தடவை பாஸ் ஆயிருக்குது ப்ரீவியஸாக. ஆனால் அப்போல்லாம் வெடிக்காத பிரச்சனை, அப்போல்லாம் ஒன்றுமே நடக்காத, ஒன்றுமே ஆகாதுன்னு நினச்ச சிறுபான்மை மக்கள் இப்போ எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு எங்களோட சொத்துக்களை எல்லாத்தையும் அபகரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்க, இப்போ வக்ஃப்னா என்ன, வக்ஃப் போர்டுனா என்ன, இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டினா என்ன, யாருக்கு சொந்தமானது இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, அண்ட் முக்கியமாக இந்த வக்ஃப் பில்லுனா என்ன, வக்ஃப் பில்ஸ்னா என்ன, இதை பற்றி உங்களுக்கு பேசிக்கான ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மெயின் கண்டென்ட்குள்ளே வருவோம். கண்டென்ட் என்னென்னா, இங்கே 2 பெரிய மக்கள் கூட்டம், 2 பெரிய கட்சி. ஒரு சார்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதை வந்து சிறுபான்மை மக்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்காண்டி தான் கொண்டு வரோம், இந்த வக்ஃப் பில்லை கொண்டு வந்தவங்க அவங்க ஆதரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதிர்க்கிறோம்ப்பா. அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதிர்க்கிறோம், இது வந்து சிறுபான்மை மக்களை அழிக்கிறக்காண்டி இந்த வக்ஃப் பில்லை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. இவங்க யாருன்னா, எதிர்கட்சி ப்ளஸ் இந்த சிறுபான்மை மக்களை சப்போர்ட் பண்ணுற கட்சி. ஓகே, சிறுபான்மை மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாங்க, எங்களோட அதிகாரத்தை பறிக்க பார்க்குறீங்க, எங்களோட பொது சொத்தை நீங்கள் அபகரிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சிறுபான்மை மக்கள் சொல்கிறாங்க. இப்போ இங்கேருந்து ஆரம்பிப்போம். இந்த பில்லை கொண்டு வந்தாங்களா, அவங்க சைட்லேருந்து ஆரம்பிப்போம். இதை எதுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்கன்னா, இதை யார் கொண்டு வந்ததுன்னா, இதை கொண்டு வந்தது பிஜேபிங்க. பிஜேபி நம்மளை சென்ட்ரல் ஆள்ற கட்சி பிஜேபி. இவங்க தான் 2024 இப்போ கூட கொண்டு வரல, போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த வக்ஃப் பில்லுன்னு சொல்லி ஒரு வக்ஃப் பில்லை கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எதுக்கு கொண்டு வந்தோன்னு ரீசன் சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மை மக்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, சிறுபான்மை மக்கள் ரொம்ப அன்டெவலப்டாக இருக்காங்க, டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஏழை எளியதாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களால டெவலப் பண்ண போகிறோம், இந்த நல்லெண்ணத்துக்காக தான் இந்த பில்லை கொண்டு வரோம். இதுக்கு என்ன ரீசன்னா, வக்ஃப் போர்டு கிட்ட தான் வக்ஃப் போர்டு தான் இந்தியாவோட 3rd லார்ஜஸ்ட் லேண்ட் ஓனரு. இந்த டேட்டா உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அஃப்கோர்ஸ் 2013ல் இந்த சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, அதில் வந்து அவங்களோட வேலை என்னென்னா, நான் சொன்ன மாதிரி மொத்தமாக இந்தியாவோட வக்ஃப் கவுன்சிலை மேனேஜ் வக்ஃப் போர்டை மேனேஜ் பண்ணுறது. ஓகேங்களா, வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்கள்ட்ட டேட்டா இருக்கும், என்ன வருது, என்ன போகுது, அக்கௌண்டபிலிட்டி அவங்க வச்சுருப்பாங்க. அது மூலியமாக உங்கள் டேட்டா வச்சு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் லேண்டு சிறுபான்மை மக்களுக்கு சார்ந்தது
6,00,000 ஏக்கர் லேண்டு வக்ஃப் போர்டு அண்டர்ல வருது. இந்த இவ்ளோ பரப்பளான இவ்ளோ சொத்த வச்சு சிறுபான்மை மக்கள எந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு? எந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் அவங்களோட இஸ்லாம எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போலாம் தெரியுமா உங்களுக்கு? அத நாங்க பண்ண போறோம்ப்பா. யாரு என்ன வேணா சொல்லிட்டு போங்க. எல்லாரும் மேனிபுலேட் பண்றாங்க. நாங்க சிறுபான்மை மக்கள சப்போர்ட் பண்றோம். அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி ஆளுங்க சொல்றாங்க. பிஜேபி கட்சி ஆளுங்க சொல்றாங்க. ஆனா ஒரு பிரச்சனை. இந்த இத நாங்க வந்து அ அமல்படுத்தணும்னா, எங்களுக்கு சில தடைகள் இருக்குது. சில தடைகள் என்ன சில தடைகள்னா, இந்த வக்ஃப் போர்டுல சில பல சேஞ்சஸ் இந்த லாஸ் இருக்குல்ல, பிரின்சிபல்ஸ் இந்த லாஸ் இருக்குறாங்கல்ல, அத வந்து சில சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். சில இத நாங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா மட்டும் தான் நாங்க உங்களுக்கு நல்லது செய்ய முடியும். அப்படி சொல்லி ஒரு நல்லெண்ணத்தால இத கொண்டு வராங்க. அதுல என்னென்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க வந்து நான் முஸ்லீம் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரப்போறோம். ஏன்னா எல்லாமே முஸ்லீம் ஆளுங்களா இருக்கிறாங்க. உங்க இதுல நாங்க நான் முஸ்லீம் ஆளுங்கள கொண்டு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த வக்ஃப் போர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, வக்ஃப் போர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வர போறோங்க. 2 நான் முஸ்லீமு பிளஸ் வுமென் வுமன் பெண்கள அதுல கொண்டு வர போறோம். அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இதான் மேஜரா. இது வந்து மேஜரா எது எதிர்க்கிறாங்களோ, சிறுபான்மை மக்கள் எத எதிர்க்கிறாங்களோ, எது எங்களுக்கு வந்து அ நல்லது இல்ல, இது நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாங்களோ, அத மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா நெறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க. நெறையா மாடிஃபிகேஷன், நெறைய அடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. புது பில்ஸ்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து அதுதான். நான் முஸ்லீமு அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது வந்து கலெக்டர் டிசிஷன். என்னன்னா, இப்ப நாளைக்கு எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைப்பா. நாளைக்கு வக்ஃப் ப்ராப்பர்ட்டில எதனாச்சும் ஒரு பிரச்சனை. நீங்க வந்து கோர்ட்ல கேஸ போட்டுக்கிட்டு, கேஸ அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ட்ட போங்க. ஒரு ஒரு ஆள நாங்க நியமிப்போம். இண்டிவிஜுவலா நியமிப்போம். அது நியமிப்பு தான் ஒரு ரிப்போர்ட் எங்கள்ட்ட குடுப்பாரு. அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ட்டயே வச்சு சார்ட் அவுட் பண்ணி, அங்கேயே பிரச்சனைய முடிச்சுருவோம். நாளைக்கே யாராச்சும் வந்து இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி கிடையாது. என்னோட ப்ராப்பர்ட்டி இந்த மாரி எதனா பிரச்சனை வரும். லேண்ட் பிரச்சனை வரும்ல. வந்துச்சுன்னா, நீங்க அங்கேயே முடிச்சுக்கங்க பிரச்சனைய. எதுக்கு சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி 2வது இது கொண்டு வராங்க. 3வது என்ன கொண்டு வராங்கன்னா, வக்ஃப் ப்ராப்பர்ட்டி டொனேஷன் இருக்குதுல்ல. வக்ஃப் ப்ராப்பர்ட்டி டொனேஷன் வந்து மினிமம் 5 வருஷம் 5 வருஷம் வந்து இஸ்லாத்த வந்து கடைபிடிச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் இங்க இந்தியால வந்து பல மேக்ஸிமம் நெறைய கன்வர்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ரிலிஜன்லேருந்து அந்த ரிலிஜன், அந்த ரிலிஜன் இந்த ரிலிஜன் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? நெறைய பேர் மாறுவாங்க. இதனால ரீசென்ட்டா அக்செப்ட் பண்ணி யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா, முஸ்லீம்க்கு இது இஸ்லாத்துக்கு வேற மதத்திலேருந்து இஸ்லாத்துக்கு அக்செப்ட் பண்ணி வந்திருந்தாங்கன்னா, அவங்க மினிமம் ஒரு 5 வருஷமாச்சும் இஸ்லாத்துல இருந்திருக்கணும். இருந்தா மட்டும் தான் அவங்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டி டொனேஷன் வக்ஃப்க்கு டொனேஷன் எல்லாம் பண்ண முடியும். அவங்கள்ட்ட இருந்தா வாங்கணும். இல்லாட்டி வாங்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி இன்னொரு சட்டத்த கொண்டு வராங்க. அடுத்தது வந்து என்க்ரோச்மென்ட் ஆன் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்ன என்ன என்க்ரோச்மென்ட்னா 2013ல இந்த இந்த சட்டத்த ஃபர்ஸ்ட்டு கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, யாராச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், யாராச்சும் கிரிமினல் அஃபென்ஸ் இந்த வக்ஃப் போர்டா இருக்கட்டும், இந்த வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டீஸ் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் மேலயா இருக்கட்டும் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு நான் பெயிலபிள் ஜெயில் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்த கொண்டு வராங்க. 2013 ஆக்ட்ல. இவங்க அத திருத்துறாங்க. என்ன திருத்துறாங்கன்னா, நான் பெயிலபிள் ஜெயில் வேணாம். பெயிலபிள் ஜெயில் கொண்டு வரோம் நாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தத்த கொண்டு வராங்க. இது இவங்க இவங்க பக்கம். இப்ப இந்த பக்கம் வருவோம். சிறுபான்மை பக்கம் வருவோம். அண்ட் இந்த எதிர்க்கட்சி பக்கம் வருவோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாங்க எதிர்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த நான் முஸ்லீம் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து எங்களோட எங்களோட சொத்து, பொது சொத்து. எங்களோட இஸ்லாத்தோட பொது சொத்து. இஸ்லாத்துக்காக கொடுக்கப்பட்ட சொத்து. ஓகேங்களா? இத வந்து இறை செயலுக்காண்டி நாங்க யூஸ் பண்ற சொத்து. இத நான் முஸ்லீம் வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்? இத நீங்க பண்ண விடுவீங்களா? உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இந்து டெம்பிள்ஸா இருக்கட்டும், ஹிந்துஸோட ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாச்சும் இருக்கட்டும், நாங்க வந்து மேனேஜ் பண்ணா நீங்க ஒத்துக்குவீங்களா? எப்படி நீங்க ஒத்துக்கவும் மாட்டீங்களோ, அதே மாரி நாங்க ஒத்துக்க மாட்டோம். நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். இது வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டி. இது எங்கள்ட்ட விட்டுருங்களேன். நீங்க தான் ஒரு கவுன்சில் வச்சிருக்கீங்க. நீங்க தான் வக்ஃப் போர்டு வச்சிருக்கீங்கல்ல. அதுல எங்க சேர்மன், அதுல கவர்ன்மெண்ட் தான் இன்வால்வ் ஆகுதுல்ல. அப்பப்போ ஆடிட்டிங்லாம் கரெக்ட்டா தான் நடந்துகிட்டு இருக்குது. எதுக்கு இது தேவையில்லாம சேஞ்சஸ்? எதுக்கு நான் முஸ்லீம் உள்ள கொண்டு வரீங்க? நாங்க ஒத்துக்க மாட்டோம். அப்படின்னு சொல்லி இது ஒண்ணு அவங்க எதிர்க்கிறாங்க. அடுத்தது வந்து அவங்க எத எதிர்க்கிறாங்கன்னா, இந்த கலெக்டர் டெசிஷன் மேட்டர். கலெக்டர் டெசிஷன் மேட்டர் நாங்க ஒத்துக்க மாட்டோம். எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஜட்ஜ்மென்ட் குடுக்கலாம்? எப்படி அவங்க தீர்ப்பு சொல்லலாம்? ஜட்ஜ் தானே தீர்ப்பு சொல்லணும். ஏதாச்சும் பிரச்சனைனா நாங்க கோர்ட்ல போய் பார்த்துக்கிறோம். கோர்ட்ல கேஸ் போட்டு நாங்க தீர்ப்பு எடுத்துக்கிறோம். ஜட்ஜ் தான் அத குடுக்கணும். தீர்ப்பு குடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ட்ட எப்படிங்க நீங்க பவர் குடுப்பீங்க? டிசிஷன் குடுக்க மேக்கிங் பவர் எப்படிங்க குடுப்பீங்க? இது என்னங்க நியாயம்? அப்படின்னு சொல்லி இதையும் எதிர்க்கிறாங்க. அடுத்தது வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி டொனேஷன்.
வக்ஃப் ப்ராப்பர்ட்டி டொனேஷன் பண்ணால் மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் இஸ்லாம் மதத்தை பின்பற்றணும்னு சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஒரு ஊரில் ஒரு 60-70 பேர், ஒரு 60-70 குடும்பத்தினர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றாங்கன்னு வச்சுப்போம். அவங்க அந்த ஊரில் பள்ளிவாசலே கிடையாது. அப்போ திடீர்னு ஒருத்தர் நான் முஸ்லீமும் முஸ்லீமாக மாறுறாரு. மாறிட்டு ஒரு குடும்பமே மாறுதுன்னு வச்சுப்போம். அவங்கள்ட்ட ஒரு இடம் இருக்குது. அவங்க பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இங்கே பள்ளிவாசல் இல்லை, இங்கே பள்ளிவாசல் கட்டிக்கலாம் சொல்லிட்டு அவங்க வக்ஃப் போர்டுக்கு எழுதி கொடுத்து ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. ஓகே. இப்போ அவர் மாறி ஒரு வருஷம் தான் இருக்குது. இப்போ கட்டின பள்ளிவாசலை நீங்கள் திருப்பி பிடுங்க போகிறீங்களா? அவர் இன்னும் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகலை, நான் 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகலை, ஒரு வருஷம் தான் ஆயிருக்கிறாரு, இவர் எழுதி கொடுக்கக்கூடாது, அப்படின்னா நாங்கள் இடிச்சிருவோம், இது கவர்மெண்ட்டுக்கு பிடுங்க போகிறீங்களா? அவர் ஏன்னா வக்ஃப்க்குன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. வக்ஃபுக்கு ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அது அவருக்கு கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் பிடிங்கிக்குவீங்க, கவர்மெண்ட்டுக்கு பிடிங்கிக்குவீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்படின்னா பள்ளிவாசல் இடிக்கிறதுக்கு தான் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எத்தனை இடங்கள் இருக்கும், எத்தனை இடங்கள் இந்தியாவில் இருக்கும், அது மொத்தமாக இடிக்கலான்னு உங்களோட பிளானு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த என்ரோல்மெண்ட் ஆன் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மை மக்கள் ஃபஸ்ட்டு 2013 இது ஒரு மதத்துக்காக கொடுக்கப்பட்ட லேண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு கம்யூனிட்டி சார்ந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாச்சும் கிரிமினல் ஆஃபென்ஸ் நடந்துச்சுன்னா நான் பெயிலபிள் ஜெயில். எதுக்கு நான் பெயிலபிள் ஜெயில்? ஸ்ட்ரிக்டான தண்டனை கிடைக்கணும், பயப்படணும், யாரும் கிரிமினல் ஆஃபென்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் 2013 ஆக்ட் இருந்துச்சு. அதை நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? அதை இப்போ பெயிலபிள் ஜெயிலாக ஆக்குறீங்க. எதுக்கு பண்ணுறீங்க? எதுக்கு? நீங்கள் ஏதாச்சும் திருட்டுத்தனம் இதை பண்ணிவிட்டு அதை பெயில் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கு தான் நீங்கள் நான் முஸ்லீம் ஆளுங்களை கொண்டு வரீங்க. உங்கள்கிட்ட முஸ்லீம் எம்பிஸ் யாருமே கிடையாது, அதுக்கு தான் நீங்கள் நான் முஸ்லீம் ஆளுங்களை கொண்டு வரீங்க உள்ள. இதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி எங்களோட அதிகாரத்தை நீங்கள் பிடுங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சிறுபான்மை மக்களும் சரி, சிறுபான்மை மக்களை ஆதரிக்கிற கட்சியும் சரி, இதை எதிர்க்கிற கட்சியும், ஆளுங்கட்சி எதிர்க்கிற கட்சியும் சரி, எல்லாம் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த 14 மணி நேரம் டிபேட் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதை பற்றி பார்ப்போம். 14 மணி நேரம் டிபேட் எதுக்கு நடக்குதுன்னா, 2024 தான் இவங்க இந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணியும் 2024 மக்கள் இதை ஏற்றுக்கலை. இது இப்போ என்ன நடக்குதோ கலவரம், அதே கலவரம் தான் அப்போ நடந்துச்சு, போன வருஷமும் நடந்துச்சு, ஆகஸ்ட் மாதம் நடந்தனால. என்னப்பா இவ்வளோ மக்கள் எதிர்க்கிறாங்களே, அதனால இதை பாஸ் பண்ண வேணாம், பாஸ் பண்ணிட்டு அப்படியே பார்லிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. மூவ் பண்ணிட்டு இங்கே வச்சு எதிர்கட்சிட்டே கேட்குறாங்க, நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்தால் சொல்லுங்கள், சேஞ்சஸ் பண்ணலாம், என்ன டிஸ்கஷன் பண்ணி இந்த பில்லை பாஸ் பண்ணுறதா வேணாம், ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம், ஒரு ஓட்டு எண்ணிக்கை வச்சு அதுக்கப்புறமா டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அது அப்படியே நாளடைவில் அப்படியே நாள் கடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நேற்று அந்த டிபேட் நடக்குது, அந்த விவாதம் நடக்குது. எதுக்கு இந்த விவாதம் நடக்குதுன்னா, இவங்க பல பாயிண்ட்ஸ் 44 பாயிண்ட் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 44-45 பாயிண்ட் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. யார்? எதிர்கட்சி ஆளுங்க. இவங்களும் 44 பாயிண்ட் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட காட்டுறாங்க. ஆனால் அதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, இதே பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணல. சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த மெயின் பாயிண்ட்ஸில் சேஞ்சே ஆகலை. இதை குறித்து தான் நேற்று விவாதம், 14 மணி நேரம் கடுமையான விவாதம். இதில் முக்கியமான விஷயம் யாருன்னா, ராஜா அவர்கள், எதிர்கட்சியிலேருந்து டிஎம்கே கட்சியிலேருந்து ராஜா அவர்கள் சரியான ஃபயரான ஸ்பீச் நேற்று கொடுத்துருக்கிறாரு. சின்ன சின்ன பாயிண்ட் நோட் பண்ணி சரியான கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. இருந்தாலும் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. யாருக்கு? எதிர்கட்சிக்கு வெற்றி கிடைக்கல. ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுறாங்க. கிட்டத்தட்ட 282 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று, ஆதரவு பெற்று இந்த பில்லையும் பாஸ் பண்ணுறாங்க நைட்டு 2 மணிக்கு. தோற்றவங்களும் சும்மா கம்மியான வாக்குகளில் தோக்கலை, 232 வாக்குகள் பெற்று தான் தோற்றுருக்காங்க. இதை முன் வச்சு தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம்ப்பா, நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறோம், இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த வீடியோ கடைசியாக முடிக்கிறப்ப நான் ஒரு 2 கேள்வி, மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன கேள்வினா, ஒன்று, இது கனிமொழி அவர்களே கேட்ட கேள்வி. இது எப்படி வக்ஃப் போர்டு ஆக்ட்னு ஒன்று இருக்குதோ அதே மாதிரி இது வக்ஃப் போர்டு ஆக்ட் எப்படி இஸ்லாம் மதத்துக்கு கம்யூனிட்டிக்கு சார்ந்த ஆக்டோ அதே மாதிரி ஆக்ட் ஹிந்து ரிலீஜியஸுக்கு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட், HRCE ஆக்ட் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க எப்படி பள்ளிவாசல்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க வக்ஃப் போர்டு அண்டரில், இவங்க டெம்பிள்ஸ், கோயில்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் முஸ்லீம் ஆளுங்களை உள்ள வர விடுவீங்களா அப்படின்னு கனிமொழி அவர்கள் கேட்டிருக்காங்க. கனிமொழி அவர்கள் இதை கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது இன்னொன்று என்னன்னா, கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்கு 1 லட்சம் கோடி சொத்து மதிப்பு இருக்கு. இந்த மாதிரி இந்தியா முழுசும் கணக்கு எடுத்திருக்கீங்களா?
ஏன்னா, உங்கள்ட்ட அந்த அந்த கணக்கு எடுக்கிற கவுன்சிலே இல்ல. இது எப்படி வக்ஃப் போர்ட் கவுன்சில் சென்ட்ரல் வக்ஃப் போர்ட் கவுன்சில் எப்படி வச்சிருக்கீங்களோ, இஸ்லாம் மதத்துக்கு, அந்த மாரி ஒரு கவுன்சில் சென்ட்ரல் கவுன்சிலே இல்ல இந்து 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 மதத்துக்கு. அப்படின்னு ஒரு ஒரு கட்சி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப நீங்க தான் சொல்லணும். இது எது எது இது கரெக்ட்டு, எது தப்புன்னு. அவ்வளோதான் வீடியோ முடிச்சுருவோம். இன்னொரு வீடியோவ நாளைக்கு பார்ப்போம். டில் தென் பாய்.